முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்திய திருநாட்டிற்கு காங்கிரஸ் பேரியக்கம் செய்த தியாகத்தையும் சாதனைகளையும் விளக்கி நாகர்கோவில் மாநகரம் முழுவதும் தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டம் ராமன்புதூர் சந்திப்பில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நாகர்கோவில் மாநகரம் JS நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தை கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார். தொடர் பரப்புரை தெருமுனை கூட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். கடைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜிஎஸ்டினால நம்மளுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு. இப்போ ஜிஎஸ்டி ஒன் ஆஃப் த டாக்ஸஸ், அதை வேண்டாம் நம்ம எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அதை ஒழுங்குபடுத்தாமல், அதாவது ஒரு ப்ராசஸும் சரி, ஒரு சரியான ஒரு ஃப்ளோ இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்டேஷன்ல தவறு செய்ததால் தேவையில்லாத பேர்டனாக, அதாவது தேவையில்லாத ஒரு வழியை கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. எல்லா துறையிலும் சரி, எல்லா துறையிலும், எஜுகேஷன்லையும் சரி, இந்த மாதிரி ட்ரேடிங்லையும் சரி, எல்லா இதுலையும் ஒரு மக்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சி. இதை நம்ம மாற்ற வேண்டும். கண்டிப்பாக இதே போல் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து, நம்மளுடைய குமரி வளர்ச்சிக்காக நம்ம எல்லாம் செயல்பட வேண்டும். பல நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு இப்போ 4 வழிச்சாலை சொல்லி 4 வழிச்சாலையை கொண்டு வருவதற்கு பல போராட்டங்கள் இருந்தது. அதை முடக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த போது, இல்லை, இதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களிடம் போராடி இதை பெற்றுக் கொண்டது. கூடிய விரைவில் அந்த 4 வழிச்சாலை செய்து உங்களுடைய இது ஒரு கனவு திட்டமா சொல்லலாம். ஏன்னா இங்கிருந்து நம்ம எந்த ஒரு ட்ரிவாண்டரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 ஒரு மணி நேரத்துக்குள்ள போற அளவுக்கு அந்த சாலை சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த திட்டங்கள் அடுத்த ஆண்டுக்குள் அது நிறைவடையும். நிறைய பேர் இந்த வெயில் கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க. வெயில் கோரிக்கையில ஒவ்வொன்றாக நம்ம நிறைவேற்றி கொண்டு வரோம். ஏன்னா நம்ம கன்னியாகுமரி கடைசியில் இருக்கிறோம். நம்ம சேர வேண்டிய இடங்களோ நிறைய இருக்கிறது. அதற்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். அதற்காக எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதற்கு துணையாக உறுதுணையாக நம்மளுடைய அரசு இருந்துட்டு இருக்கிறது. இப்போ டிரான்ஸ்போர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புது பஸ்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த இலவச பஸ் அதை போய் சொல்லி ஆகணும். வீட்டுக்குள்ளே இருக்கும் பெண்களுக்கு அவர்கள் பயணிக்க ஒரு அதிக வாய்ப்பாக இருந்தது. நிறைய இடத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. என்னன்னா பெண்கள் சுதந்திரமாக மட்டுமல்ல, பாதுகாப்பாக மட்டுமல்ல, எல்லா இடமும் செல்ல வேண்டிய இடங்களை அவங்க செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு கருவியாக இருந்தது. இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு விளையாட்டாக கூட சொல்லியிருக்கேன், நான் பார்க்காத சொந்தக்காரங்கள்லாம் கூட நான் போய் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பஸ் இலவச பஸ் இருக்கிறதுனால என்னால் டிராவல் பண்ண முடியுது, நிறைய சொந்தங்கள் போய் பார்க்க முடியுது. இல்லாட்டி இவ்வளோ போகணுமே, இவ்வளோ செலவாகுமே அப்படிலாம் யோசித்த காலம் போக இப்போ என்னால் பயணித்து எல்லாரும் சந்திக்க முடியுது. மீண்டும் என்னுடைய உறவுகளோடு சேர ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நண்பர்களை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாதிரி ஒரு இந்த திட்டம் பார்த்து சின்ன திட்டமாக இருக்கும், ஆனால் அதோடைய இம்பாக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆட்சி தொடர வேண்டும். 2026 மீண்டும் நம்ம வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைந்து மீண்டும் ஆட்சி அமைத்து இதே நல்லாட்சியை தொடர வேண்டும். அதற்கு நீங்க எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். வருங்காலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வருவார். அதற்கு இந்த அரசு மிகப்பெரிய ஒரு பங்களிக்கும் என்று சொல்லி வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தொழில் சிறக்கவும், தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.